வணக்கம். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சில நாட்களுக்கு முன்னாடி ரஜினியை வம்பிழுக்கிற மாதிரி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா, ரஜினி அரசியலுக்கு வந்தப்ப திமுக அவரை மிரட்டினாங்க. அதுக்கு பயந்து போய் தான் அவர் அரசியலை விட்டு விலகிட்டாரு. அதாவது அவருக்கு மன வலிமை இல்லாதவர் அவரு. ஆனா விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது. விஜய்க்கு ரொம்ப மன வலிமை உள்ளவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கருத்துக்கு ரஜினி ரசிகர்கள் கிட்ட ஒரு பயங்கரமான எதிர்வினை எழுந்தது. நிறைய ஊர்கள்ல ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரா போஸ்டர்கள்லாம் அடிச்சு ஒட்டுனாங்க. நயினார் நாகேந்திரன்ல தொடங்கி பாஜகவோட அண்ணாமலை இப்படி எல்லாருமே இந்த கருத்துக்கு, அதாவது ஆதவ் அர்ஜுனாவோட கருத்துக்கு ரொம்ப தீவிரமா கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரஜினி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்கிறது உண்மைக்கு மாறானது. இந்த மாதிரி எனக்காக ஆதரவு தெரிவிச்ச எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு திருமாவளவன்ல இருந்து அமைச்சர் ரகுபதி வரைக்கும் எல்லாரையும் குறிப்பிட்டு அவர் நன்றி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, காலம் பேசாது, ஆனா உரிய நேரத்துல சரியான பதில சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது காலம் அது பேசாது, தேர்தல் வரும்போது அதுல ரஜினி ரசிகர்களோட எதிர்வினை தெரியும். அதுல உங்களுக்கு சரியான ஒரு பாடம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ளர்த்தமான விஷயமா தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்த்த உடனே ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு உற்சாகம் ஆயிட்டாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ வர தேர்தல்ல இந்த ஆதவ் அர்ஜுனா சொன்ன கருத்து ரஜினி ரசிகர்களிடையே ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுனால கண்டிப்பா ரஜினி ரசிகர்கள் யாரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜயே ஒரு தீவிர ரஜினி ரசிகர். அவரோட நிறைய படங்கள்ல ரஜினியை சொல்லி சொல்லி சொல்லி, இல்ல ரஜினியோட திரைப்பட காட்சிகளை காமிச்சு, அவர் பேசின வசனங்களை பேசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி பண்ணி தான் அவர் வளர்ந்து வந்தவர். இது எல்லாமே இப்ப சமீப காலமா ரஜினி ரசிகர்கள்னால அந்த வீடியோக்கு எந்தெந்த படத்துல எல்லாம் ரஜினியை பயன்படுத்தி இவர் ஒரு பிரபலம் ஆகிக்கிட்டாரு அப்படிங்கறது எல்லாம் அவங்க எல்லாம் ஒரு தொகுப்பா எடுத்து 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 பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ரஜினிக்காக ஆதரவு குரல் எழுப்பினதுக்கு அப்புறமா உச்சபட்சமா ரஜினி கிட்ட இருந்து இன்னைக்கு இந்த அறிக்கை வெளிவந்தது. அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயம், காலம் பேசாது ஆனா சரியான பதில சொல்லும் அப்படிங்கிற வார்த்தைக்கான சரியான அர்த்தத்தை வர சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்தினர் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தான் அதுல மறைஞ்சிருக்கிற செய்தி. நன்றி.